கலர் இருக்கு. அது எப்படி இல்லாமல் மாறிக்கு இதே கலரில் இருந்திருக்கு. ஆனால் வந்தே மாதரம் ஸ்லோகம் இருக்கும், ராட்டினம் இருக்கும். இதை கடைசியில் இதை தான் மகாத்மா காந்தியிலும் பெரியவர்களும் இதை தான் அந்த அசோக சக்கரத்தை வச்சு அதை செஞ்சுருக்காங்க. இதில் மேலே உள்ள சிகப்பு வந்து நீங்கள் தினம் காலையில் சூரிய உதயம் பார்ப்பேன். சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் ரெண்டுமே அந்த காவி நிலத்தில் தான் இருக்கும். சூரிய உதயம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கடல் அலையை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். மரங்களை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது பூக்கிறது அழகாக இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கா, இந்தியா எப்போதுமே அழகான நாடு. சாரே ஜஹான் சேர்ச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா. ஸோ இந்தியா எப்பொழுதுமே உதயமான நாடு, உலகத்தில் சிறந்த நாடு, பண்பாடு நாடு. உலகத்தில் எல்லாரும் கலாச்சாரத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு கலாச்சாரம் இருக்குன்னு சுவாமி விவேகானந்தர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு போய் அமெரிக்காவில். அதை காவிக்கணுங்கிறதுக்காக அந்த காவிக்கிறோம். காவி நடத்துக்கு இன்னொரு என்ன அப்படின்னா, நீ வந்து இந்த உலகத்தில் வந்திருக்க, இந்த உலகத்தில் நீ பற்றோட எல்லாத்தையும் செய், ஆனால் போகும் போது பற்ற விட்டுட்டு ஓடு. இதை டினோட் பண்ணுறது இந்த காவி உலகம். அப்போ பற்றோட நம்ம இந்த நாட்டில் நமக்கு வேணுங்கிறது நாட்டுப்பற்று, தேசியம், மொழிப்பற்று, கலாச்சாரப்பற்று. இது நமக்கு ரொம்ப அவசியம். கலாச்சாரம் இல்லைன்னா மனுஷன் இல்லை. கலாச்சாரம் இல்லை அப்படின்னா மனுஷன் ஐடென்டிஃபை போச்சு, சனாதனம். ஸோ நமக்கு என்ன ஐடென்டிஃபை கொடுத்துருக்கானோ, பிறக்கிற போது பகவான் என்ன கொடுத்துருக்கானோ அதை கடைசி வரைக்கும் நம்ம அதை கடைபிடிக்கணும். சுடுகாட வரைக்கும் கடைபிடிக்கணும். நீ என்ன பிறந்தியோ அதே இடத்துல சாப்பிடு. நீ எந்த குளத்தில் பிறந்தியோ அதே குளத்தில் உறுதியாக நில்லு. இது சொல்றது அந்த காலம். அதுக்கப்புறம் வெண்மை. அந்த வெண்மை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என் மனசு வெள்ளை மனசுங்கிறாங்க. வெண்மைங்கிறது வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கும். ஆனால் எல்லா நேரத்தையும் பிரதிபலிக்கிறது அந்த வெண்மை. எல்லா நேரமும் அதுக்குள்ளே இருக்குது. இந்த வெள்ளையில் நீங்கள் காவி போட்டால் காவி ஆகிடும், வெள்ளையில் நீளத்தை போட்டால் நீளம் ஆகிடும், வெள்ளையில் பச்சையை போட்டால் பச்சை ஆகிடும். ஸோ எதையும் ஏற்றுக்கக்கூடிய அந்த கலரானது வெள்ளை. ஸோ உன்னுடைய மனசு வெள்ளை மனசு எப்போதுமே வெள்ளையாக இருக்குது. இந்தியா வந்து எந்த நாட்டையும் ஆக்கிரமிச்சது கிடையாது. இந்தியா பகுதியை விட ஆக்கிரமிச்சு பண்ணியிருக்காங்களே வந்து இந்திய நாடு யாருக்கும் ஆக்கிரமிச்சது கிடையாது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, இது இவங்க பாலிசி. அதே மாதிரி என் மனசு வெள்ளையாகவே இருக்கு. எல்லா கலாச்சாரமும் இங்கே இருக்கு, எல்லா மதமும் இங்கே இருக்கு, எல்லா குணமும் இங்கே இருக்கு. ஆனால் சர்வ சமுதாயத்தோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை கொடுக்குறது தான் இந்த வெள்ளை நிறம், பச்சை நிறம். இந்தியா ஒரு அக்ரிகல்ச்சர் நாடு. அக்ரிகல்ச்சர் விட்டால் இந்தியாவில் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாங்க, அக்ரிகல்ச்சரே நம்ம டிபார்ட்மெண்ட்டாக இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இரும்பு ஆலை, உருக்காலை எல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு சைடு. இந்தியா வந்து அக்ரிகல்ச்சர் நாடு. இன்றைக்கும் சரி, எப்போதுமே சரி, உலகத்துக்கே சோறு போடக்கூடிய நாடு இந்தியா. புண்ணிய பூமி இந்தியா, கர்ம பூமி இந்தியா. அப்போ கர்மாவுக்கு என்ன பண்ணணும்? 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், 4 பேருக்கு உதவி செய்யணும். அந்த 4 பேருக்கு நம்ம எல்லா கண்ட்ரியும் நம்ம உதவி செய்யணும். இன்றைக்கி அமெரிக்காவும் ரஷ்யாவும் இந்தியாவை தாண்டி இருக்குது அப்படின்னா இது உயர்ந்த நாடு. இதோட கலாச்சாரத்தை நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். எடுத்து சொல்லதான் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் இந்த வெள்ளை நிறம், சாரி, இந்த பச்சை நிறம் வந்து வயல். எங்கு பாரு வயல், எங்கு பாரு செழிப்பு, எங்கு பாரு மரங்களும் செடிகளும் கொடிகளும் ஓடைகளும் இருந்துகிட்டே இருக்கணும் சொன்னால் அதுதான் நமக்கு சோறு போடுறது. அதெல்லாம் அழிச்சுட்டு வீடு கட்டுறதுனா பிரயோஜனமே கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கணும். நாளைக்கு இந்தியாவில் பஞ்சம் வந்ததுன்னா இந்தியாவுக்கு சோறு கொடுக்க எந்த கண்ட்ரியும் கிடையாது. நம்ம தான் கொடுத்து வந்துருக்கோம் எல்லாருக்கும். அதனால அக்ரிகல்ச்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்ரிகல்ச்சருக்கு தேவையானது என்னென்ன உண்டோ நம்ம அது கண்டிப்பாக செய்யணும். ஒரு பிளாட் வாங்கினோமா நம்ம மட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏதோ உடனே போட்டோம், தோட்டமோ துறவோ வாழையோ ஏதோ ஒன்று போடணும். அந்த புல்லை அழிச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் ஏரியாவும் இது நம்ம செய்யக்கூடிய நன்மை. வாதாவரணத்துக்கு செய்யக்கூடிய நன்மை என்னென்ன அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அதுக்கு ஆன்மா இருக்குது. நம்மள மாதிரி அதுவும் பேசுறது, நம்மள மாதிரி அதுவும் உணர்வு இருக்குது, நம்மள மாதிரி அதுக்கு சுவாசிக்கிறது. அது விட்ட சுவாசத்தை தான் நம்ம சுவாசிக்கிறது. ஸோ அதை குறிக்கிறதுக்கு தான் இந்த பச்சை நிறம்.
இந்திய அந்த அசோக சக்கரம் 24 சக்கரங்கள் அசோகத்திலிருந்து ஆரங்கள் புறப்படும். அது அசோக சக்கரத்தோட இது என்ன அப்படின்னா இந்தியா சனாதனம் தர்ம வழியில் போடக்கூடிய ஒரு அசோகன் என்ன பண்ணான், சண்டை போட்டான், ஏகப்பட்ட கலிகை போட்டு அடித்தான், உதச்சான், எல்லாம் பண்ணான். ஆனால் அவனுக்கு தர்மம் வந்து போதிக்கப்பட்டது. தர்மத்தில் பார்த்தான், தர்மத்தில் நாடி இந்த நாகமலைக்கு போகிற ஒரு தர்மம் 24 நாடிகளும் நம்மளுடைய நம்ம உலகம் இருக்கிற நரம்புகளை அது அமர்த்தப்படுது. ஸோ அவன் பார்த்தான் இந்த அசோக சக்கரம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அசோக சக்கரம் தான் அவன் வச்சாரு. ஸோ இது பூரணமான கொடி, இதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். இது வந்து நம்மளுடைய உச்சி, நம்முடைய மரம்.